ஏன்னா எனக்கு தெரியும், நான் கஷ்டப்படுறத பார்த்தா கண்டிப்பா மற்றவங்களோட நீ தான் ரொம்ப வருத்தம். சித்தார்த், சித்தார்த், அத்தை ப்ளீஸ் அமைதியா இருங்க. இந்த மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ் அத்தை. பாத்தீங்களா, இவங்களே பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க, அப்புறம் கவலைப்படுற மாதிரி இப்படி நடிக்கிறாங்க. டாக்டர் வந்துட்டாங்க போல இருக்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ண, நான் உன்னை தடுக்க மாட்டேன், எதிர்த்து கேட்கவும் மாட்டேன். நீ இப்போ சுதந்திர பறவை. இவங்களே பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க, அப்புறம் கவலைப்படுற மாதிரி இப்படி நடிக்கிறாங்க. சித்தார்த் வருவா. சித்தார்த், இந்த நேரத்தில் வந்து உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சிடுங்க. என்னுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, வெளியே பிசிஓவும் இல்லை, அப்புறம் என் போனோட பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. நான் உங்களோட போனை பயன்படுத்திக்கலாமா? சித்தார்த் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ராய் பகதூர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரா? இல்ல ஒருவேளை அந்த ராய் பகதூரை இவர் இங்க அனுப்பி வச்சிருக்காரா? ராய் பகதூர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? துக்கத்துக்கு அப்புறம் சந்தோஷம், சந்தோஷத்துக்கு அப்புறம் துக்கம், இதுதான் இந்த உலகத்தோட விதிமுறை. ஆனா இதுக்கப்புறம் பரத்வாஜ் குடும்பத்துல சந்தோஷங்கிற சூரியன் எப்பவும் உதிக்க மாட்டான். ஏன்னா அவங்களோட கெட்ட நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு. இது அவங்களோட குடும்பம் அழிஞ்சதுக்கு அப்புறமா தான் நிறைவடையும். இது வரைக்கும் நீ எனக்கும் சித்தார்த்துக்கும் ரோஹிணிக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணியோ அதை நினைச்சு நான் மேல கோவமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு சித்தார்த்த அவங்க குடும்பத்துக்கு எதிராவே அனுப்பி வச்சு நீ உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்க. துரோகம் அப்புறம் போய் நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மைக்கு முன்னாடி நீ தோத்து போய் தான் தருவ. நான் அதை ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இப்பவே எல்லாத்தையும் நிறுத்திடு. நீ என்னோட நாகமணியை திருப்பி கொடுத்துடு. நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன். அப்புறம் பரத்வாஜ் குடும்பத்துக்கு எதிரா உன் மனசுல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுற. எனக்கு புரியுது. நான் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கேனோ அதெல்லாம் உனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆனா என்ன நம்பு, நான் அந்த பரத்வாஜ் குடும்பத்தோட தங்கி இருந்தேன். அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒண்ணு நீ தோத்துடுவ, இல்ல உண்மைக்கு துணையா போய் நிப்ப. என்ன வெற்றி என்னைக்குமே உண்மையோட பக்கம் தான் நிக்கும். உண்மைதான் என்னைக்குமே ஜெயிக்கும்.
நீ என்ன பயமுறுத்துறியா? இல்ல, எச்சரிக்கை பண்றேன். அந்த குடும்பத்தோட ஒற்றுமை அப்புறம் புனிதத்தை நான் பக்கத்துல இருந்து உணர்ந்திருக்கேன். அந்த குடும்பத்து மேல கடவுளோட ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குன்னா எதிரிகள் கூட அவங்களுக்கு சொந்தமா மாறிடுவாங்க. அதோட இந்த சித்தார்த் அவங்களோட சொந்த ரத்தம், அவங்களோட மகன். அவரோட இந்த சக்தி அவருக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திடும். நீ என் மேல அக்கறை காட்டுறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனா உன்னோட அக்கறைய என் மேல காட்டுறதுக்கு பதிலா அந்த பரத்வாஜ் குடும்பத்து மேலதான் காட்டியாகணும். ஏன்னா அவங்கள அப்படி ஒரு நிலைமைக்கு நான் ஆளாக்க போறேன். அவங்கள எப்படி பழி வாங்குவேன்னா, இதுக்கப்புறம் அவங்க யாரு கூடயுமே நட்பாவும் சரி விரோதமாவும் சரி என்னைக்கும் ஆக மாட்டாங்க. முதல்ல அந்த குடும்பத்தோட ஒற்றுமையை நான் பூண்டோட அழிச்சிடுவேன். அப்படி ஒரு சக்கரவியூகத்தை உருவாக்குவேன். அதை அழிக்க யாராலையும் முடியாது, முக்கியமா அந்த பரத்வாஜ் குடும்பத்தால. என் வாழ்க்கையில